நாங்கள் இறந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் அழிக்கப்படுகிறோம், நான் கொல்லப்படுவதற்கு முன் இதை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று யார் சொல்றா? ஒரு அமெரிக்க ராணுவ வீரர் சொல்கிறார். இந்த ட்ரோன்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள எந்த வழியும் இல்லை என்று அவர் கூறுகிறார். மரணம் நம் முன்னே இருக்கிறது. சிவப்பு பொத்தான் மீது இஸ்ரேலினுடைய நெதன்யாகுவினுடைய கை விரல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அணுகுண்டு போடுவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக அது இருக்கிறது. வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். வளைகுடா நாடுகளில் நடக்கின்ற யுத்தம் பற்றி லேட்டஸ்டாக நேற்று இன்றைக்கு என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்பது குறித்து நாம் பேசலாம். அதில் முக்கியமாக இன்றைக்கு அங்கே நடந்திருக்கக்கூடிய 2 கதைகள், போர்க்கதைகள், கற்பனை அல்ல. அதை பற்றி இன்றைக்கு உங்களோடு உரையாடலாம். அதற்கு முன்னால் ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான நல்ல செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. அந்த செய்தியோடு ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஐக்கிய நாட்டு சபை இருக்க, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஐக்கிய நாட்டு சபை என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோ சாnchez இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பெயின் நாட்டினுடைய பிரதமர். நடக்கக்கூடிய இந்த அமெரிக்கா நடத்துகின்ற யுத்தம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இதற்கு ஆதரவாக இல்லை, எங்கள் நாட்டின் மீது உங்களுடைய விமானம் பறக்கக்கூடாது என்று ஐரோப்பாவில் முதலில் சொன்ன நாடு ஸ்பெயின். அதனுடைய நாட்டு பிரதமர் பெட்ரோ சாnchez அவர்களுக்கு ஐநா சபை சாம்பியன் ஆஃப் குளோபல் சேஞ்ச், அதாவது இந்த பூகோள உருண்டையினுடைய மாற்றத்திற்கான ஒரு சாம்பியன் பட்டத்தை அவருக்கு ஐக்கிய நாட்டு சபை கொடுத்திருக்கிறது என்பது ஒரு மிக மகிழ்வான செய்தி. அதே நேரத்தில் இது எந்த அளவிற்கு வயிற்றெரிச்சலை ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலினுடைய தலைவர் நெதன்யாகுவுக்கும் ஏற்படுத்தும் என்று நம்மால் ஊகிக்க முடியுது. இது ஒரு செய்தி. அடுத்தது இன்னொரு செய்தி, ஆனாலும் இது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தான், ஆனால் அவ்வளவு நல்ல செய்தி அல்ல. ட்ரம்ப் அவர் மீது இம்பீச்மெண்ட், அவரை நீக்கக்கூடிய அந்த மோஷன், அந்த என்ன சொல்றது, அந்த தீர்மானத்திற்கு 24 காங்கிரஸ் மெம்பர்கள் ஆதரவு அளித்து, அதில் 50 ஹவுஸ் டெமோக்ராட்ஸ் இருக்கிற இடத்துல 24 பேர் ஆதரவு கொடுத்து அதை அஃபிஷியலாக அதை உள்ளுக்கு அங்கே அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் நாம் ஒரு நல்ல செய்தியாக பார்க்கிறோம். ரைட். அப்புறம் இஸ்ரேலில் ஒரு பொலிட்டீஷியன் பேர் இட்ஸிக் குரோசிசர். அந்த ஆள் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, பேசும் பொழுது வெஸ்ட் அந்த காசாவில் உள்ள, மேற்கு காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களில் குழந்தைகள் பெண்கள்லாம் வித்தியாசம் கிடையாது. குழந்தைகளை கொல்வது ஒன்றும் பாவம் அல்ல, அது ஒரு சாதாரண செய்தி. எனவே அந்த குழந்தைகள்லாம் கொல்லப்பட வேண்டியவர்களே, அங்கே உள்ள பெண்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டியவர்களே என்று ஆண்களை ஏற்கனவே அவர்கள் சுற்றுவாங்க. இந்த உலகம் குழந்தைகள் சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்காக அந்த ஆள் சொல்றாரு. எனவே நம்முடைய வீரர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அங்கு உள்ள மேற்கு காசாவில் உள்ள பாலஸ்தீன குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு மிக மோசமான மனிதாபிமானமற்ற முறையிலே அந்த மனிதன் பேசியிருக்கதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, அதுக்கடுத்தால இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது UAE ஐக்கிய அரபு குடியரசு அப்படின்னு இந்த எமிரேட்டுகள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த நாடு இன்றைக்கு என்ன செஞ்சிருக்குன்னா, அதாவது பேச்சுவார்த்தை நடந்து ஒரு ஒப்பந்தம் வந்திருக்கு. அந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தான் மீறி லெபனான் மேலே குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில்
இவன் இந்த வளைகுடா நாடு அரப் எமிரேட்ஸ் இருக்கானே, அவன் வந்து ஈரானுடைய அந்த சொந்தமான அந்த தீவு மீது இன்றைக்கு குண்டுகளை போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். எவ்வளவு வந்து அவர்களே வந்து வளைகுடா நாடுகளில் உள்ள ஒரு இஸ்லாமிய நாடே வந்து துணிஞ்சு ஐரோப்பாவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஈரான் மீது குண்டு வீசக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம். அப்புறம் இந்த F-15, F-35, இந்த B-52 மறைந்து ராடார்களுடைய கண்களுக்கு தெரியாமல் வரக்கூடிய அந்த விமானங்களுடைய மரியாதையே அதுதான். ராடாருடைய கண்களுக்கு தெரியாது. அதை இவர்கள் சுட்டு வீழ்த்தியதற்கு பின்னால் அது ஒரு வேற தனி விஞ்ஞானம். அது எப்படியோ ஈரான் கண்டுபிடிச்சு சுட்டு வீழ்த்திட்டாங்க. அது 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 வேற சப்ஜெக்டு. அதுக்கப்புறம் உலக நாடுகளில் F-35 வேணும், F-15 வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்து அமெரிக்காட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்களெலாம் ஒவ்வொருத்தராக இன்றைக்கி கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னப்பா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு. அதில் சுவிட்சர்லாண்டு நமக்கு இப்போ கடைசியாக கிடைச்ச தகவல் வந்து அவங்க எதை பற்றினா MI-M-104 பேட்ரியாட் மிசில்ஸ், அதுவும் வந்து இந்த ஏவுகணையை வந்துன்னா வந்து கண்டுபிடிச்சு தாக்கக்கூடிய அந்த பேட்ரியாட்னா அது மீறி எதுவும் வர முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த பேட்ரியாட்டு அந்த சிஸ்டம்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கு சுவிட்சர்லாந்து கொடுத்துருக்கக்கூடிய செய்தியை கூட நாம் பார்க்குறோம். அப்புறம் அடுத்த செய்தி, இவர் நம்ம ட்ரம்ப் இருக்கார, அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சீனா நாட்டிற்கு நீங்கள் எந்த அளவுக்கு போகிறாங்க பாருங்க. சீனா நாட்டில் ஹார்மஸை திறக்கணும், எப்பா நீங்கள் வாங்க உங்கள் இராணுவத்தை அனுப்புங்க திறக்கிறதுக்குன்ட்டு. சீனா வரல அப்படின்னு மட்டும் சொல்லலை, அந்த ஜலசந்தி ஹோர்மஸ் ஜலசந்தி அது ஈரானுடைய ஆதிபத்தியத்திற்கு உட்பட்டது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்க அதுக்கடுத்தால ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இன்றைக்கு ராத்திரி வரைக்கும் ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காரு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய இவ்வளவு 70 ஆண்டுகளுக்கு மேலாக நட்பு நாடுகளாக இருந்த இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு, ரஷ்யாவுக்கு குறிப்பாக அதை அழிக்க வேண்டும், அதற்கு எதிராக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு பெரிய நாடுகள் ஐரோப்பாவில் அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்களே ஒரு அலையன்ஸ், நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு, ஃப்ரான்ஸு, பிரிட்டன், இன்னும் மற்ற நாடுகள், ஸ்பெயின் எல்லாம் சேர்ந்து அந்த நாடுகளுக்கு இன்றைக்கு ட்ரம்ப் அல்டிமேட்டம் கொடுத்துருக்காரு, கெடு விதிச்சிருக்காரு. இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நாங்கள் வந்து அங்கே போகிறேன், ஹோர்மஸ் துறைமுகத்தை அந்த நீரிணையை திறக்க போகிறேன், நீங்கள் அதுக்குள்ளே வரலன்னு சொன்னால் நான் என்ன செஞ்சிருவேன், வந்து இந்த நேட்டோவிலிருந்து நான் வெளியே வந்து விடுவேன் அப்புறம் உங்களுக்கு யாரும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப்பு. அப்புறம் இதுக்கு பதில் யார் சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஸ்பெயின் பெட்ரோ சாnchez தான் பதில் சொல்லியிருக்கார். பாருங்கள் எப்படி பதில் சொல்லியிருக்காருன்னா, அது வரைக்கும் நீங்களாம் விலக்கிட்டீங்க, அப்புறம் யாராவது வந்து எங்களை பிடிச்சி அழிச்சிருவாங்கன்னு வச்சுக்கிடுவோம், அது வரைக்கும் நான் தான் இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரு, எனவே அதனால நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களோட அந்த இதற்கு வரதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அது மட்டும் இல்லை, உங்களோட சேர்ந்து வர்றவங்க எல்லாருமே கவர்ட்ஸு, அதாவது கோழைகளாக இருந்தால் உங்களோடு வருவார்கள்னு சொல்லக்கூடிய அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இன்றைக்கு ஸ்பெயினுடைய பிரதமர் கொடுத்துருக்காருங்கிற ஒரு செய்தியை கூட நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் வேறு ஒரு முக்கியமான, நாம் வந்து இன்றைக்கு ஒரு கதை, அந்த கதையை நாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மிக சோகமான கதை தான், ஆனாலும் அதனுடைய உள் உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. நேரடியாக காணொளியில் ஒரு இராணுவ வீரர், அமெரிக்க இராணுவ வீரர், அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேளுங்க. அவர் வந்து பேசுகிறாரு, அவர் பிடிபடுவாரோ மாட்டாரோ, அவர் பிடிபட்டால் அவருக்கு என்ன கெதியாக போகுதுங்கிறது தெரியாது. அவர்கிட்ட வந்து இவங்க கேட்குறாங்க,
பேட்டி எடுக்கிறவங்க அந்த இடத்துல இருந்துக்கிட்டு, பேட்டின்னா மற்றபடி இல்லை, அங்கே போய் இருந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறதுக்கு பயம் இல்லையான்னு கேட்கும்போது, நாங்கள் இறந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் அழிக்கப்படுகிறோம், நான் கொல்லப்படுவதற்கு முன் இதை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று யார் சொல்கிறா? ஒரு அமெரிக்க இராணுவ வீரர் சொல்கிறார். அதுக்கப்புறம் எங்கள் மக்களில் பலர் ஏற்கனவே கொல்லப்பட்டுள்ளனர், அதாவது இராணுவ வீரர்கள் அமெரிக்கர்கள். அவர்கள் காட்டும் காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்களா? அதெல்லாம் உண்மை நிலவரத்தின் அவங்க சொல்லக்கூடிய, அவர்கள்னா அமெரிக்காக்காரங்க சொல்லக்கூடிய, எங்கள் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் மக்களில் பலர் இறந்து விட்டனர், ஈரானிய ட்ரோன்களால் ஏற்பட்ட அழிவு முன்னெப்பொழுதும் இல்லாத அழிவுக்கு எங்கள் மீது ஏற்பட்டிருக்கிறது, நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், அமெரிக்க வீரர் சொல்லுகிறார். குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்பு மிக மிக பாதுகாப்பானது என்று உலகம் நினைக்கிறது. குவைத்தில் இவங்க அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கு, அங்கே இருந்துட்டு அவர் சொல்றாரு, ஆனால் அதெல்லாம் பொய், அமெரிக்கா ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்ற அந்த இதெல்லாம் ரொம்ப பொய், நாங்கள் தொடர்ந்து குண்டு வீச்சுக்கு ஆளாகிறோம், ஒவ்வொரு பாதுகாப்பு அமைப்பும் அமெரிக்கா வைத்திருக்க, எங்கள் இராணுவம் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் தோல்வி அடைந்து விட்டது, எல்லாமே பொய், முட்டாள்தனம், ஈரானிய ட்ரோன்கள் வாழ்க்கையை தாங்க முடியாதாக்கிவிட்டன, எங்களில் பலர் இறந்து விட்டனர், பலர் காயமடைந்துள்ளனர், ஆனால் அவர்கள் எதுவும் உங்களிடம் அவர்கள் சொல்லவில்லை, இந்த ட்ரோன்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள எந்த வழியும் இல்லை என்று அவர் கூறுகிறார். அப்புறம் சொல்றார் பாருங்க, மரணம் நம் முன்னே இருக்கிறது, அதாவது இறந்தவர்களை காட்டுவதற்கு படம் பிடிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இத்தனைக்கும் தான் பிடிபடுற அபாயம் இருக்கும் போதும் இதை பேசுறாரு. அவருடைய இந்த எடுக்கக்கூடிய காட்சி எடுக்கக்கூடியவர் அவரை முகத்தை மறைச்சிட்டு குரலையும் மாற்றி இது பண்றாங்க. அவர் சொல்றாரு, நான் பேசவில்லை என்றால் எதுவும் மிச்சம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, பென்டகனின் தலைவர்கள், பென்டகன்னா அமெரிக்கா தலைவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஈரானை தாக்குகிறோம் என்று கூறுகிறார்கள், ஆனால் ஈரான் இங்கே என்ன செய்துட்டு இருக்குன்னு பாருங்க, இதற்கு பிறகு நான் உயிர் பிழைப்போனோ இல்லையோ என்று தெரியாது, எங்கள் குடும்பங்களை பற்றி கேட்குறாங்க, அவர்கள் பயந்து போய் இருப்பார்கள், எங்களுடைய சகோதரர்கள், கணவர்கள், மனைவிகள் எல்லோரும் இங்கே போருக்கு அனுப்பப்பட்டுள்ளனர், அதனால் தான் நான் உண்மையை வெளிப்படுத்த முன் வந்துள்ளேன். உண்மை என்னவென்றால், இப்பொழுது அமெரிக்கா இராணுவத்திற்குள்ளே கலகம் தொடங்கிவிட்டது. முதலில் அவர்கள் இராணுவ தலைமையையும் ஜெனரலையும் எதிர்த்திருக்காங்க, ஜெனரல்லாம் நீக்கிட்டாங்க, இப்போது வீரர்கள் அவங்களாகவே மீடியா முன்னால் பேசுகிறாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க, அதாவது உண்மையை மறைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நாங்கள் இந்த போரை விரும்பவில்லைன்னு சொல்கிறாங்க. அவர்களால் ஈரானை எதிர்கொள்ள முடியாது, அதாவது எங்கள் இராணுவத்தால் எதிர்கொள்ள முடியாது, ஒவ்வொரு தாக்குதலும் மிகப்பெரிய உயிரிழப்பாக இருக்கிறதுங்கிற தகவலை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு செய்தியை சொல்றாரு, விமானம் தாங்கி கப்பல் தாக்கப்பட்ட பொழுது அதில் 5000 பேர் இருந்திருக்காங்க, ஆனால் 5000 பேர் இருக்கும் பொழுது எப்படிங்க சில பேர் இறக்க முடியுங்கிற கேள்வியை அந்த இராணுவ வீரர் அவர் சொல்றாரு. அதனால்தான் இங்கு கலகம் நடக்கிறது, தலைமை அதிகாரிகளும் நீக்கப்பட்டுள்ளனர்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் இதை பேசுறது கூட லோக்கலில் உள்ள இந்த இராணுவத்தோடைய அனுமதியோடு தான் நான் இதை பேசுகிறேன், ஈரான் வீசக்கூடிய அந்த ஏவுகணைகள் பொதுமக்கள் மீது குறிவைக்கவில்லை, ஆனால் எங்கள் மீது அமெரிக்க வீரர்கள் மீது குறிவைத்திருக்கிறார்கள். அதாவது ஈரானிடம் 45,000 ட்ரோன்களும் 15,000 ஏவுகணைகளும் இருப்பதாக எங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது, நாங்கள் கேள்விப்படுகிறோம், அதனை எப்படி எங்களால் எதிர்கொள்ள முடியும், நிலைமை நம்பிக்கை இல்லதாக இருக்கிறது என்று சொல்லிட்டு, ஏற்கனவே இந்த போரில் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்பது எங்களுக்கு தெரியும்னு எங்களுடைய மன உறுதி குலைந்து வருகிறதுன்னு அவர் சொல்றாரு. பாருங்க எவ்வளவு ஒரு பேத்தட்டிக், அதாவது ஒரு துன்பமான நிலையில அந்த இராணுவ வீரர் பேசக்கூடிய அந்த செய்தியை பார்த்தீங்களா? அதாவது அவர் இராணுவ வீரர்னு சொன்னால் கூட அவர் ஒரு தொழிலாளி, நம்ம அப்படி தான் பார்க்கணும், சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி. இப்போ பிற நாடுகளில், எல்லா நாடுகள்லேயும் தன்னுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய எல்லையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி போராடுவது ஒரு வீரத்தோடு போராடுவது. ஆனால் இவன் அமெரிக்கா எங்கே இருக்குது,
இந்த ஆளும் வர்க்கங்கள்னால வியாபாரத்துக்குனால ஆயுதங்களை விற்க வேண்டும் என்றதுனால பிற நாடுகளுடைய எண்ணெயை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக வேறு நாடுகளில் போய் இருந்து கொண்டு அங்கு அந்த நாடுகளின் மீது குண்டுகள் போடுவது, அங்கே தன்னுடைய வீரர்களை இறக்குவது என்பது எவ்வளவு ஒரு மோசமான செய்தி. அந்த தொழிலாளிகள் எவ்வளவு இராணுவ தொழிலாளிகள் எவ்வளவு தூரம் ஒரு மோசமான நிலைமையில் இன்றைக்கு பாருங்க கலகம் நடக்கிறது. ஐயா, இதை தயவுசெய்து வெளியே சொல்லுங்க, எங்கள் குடும்பங்களுக்கு தெரியட்டும் என்று சொல்லக்கூடிய செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள். இது மன வருத்தத்தோடு இந்த செய்தியை உங்களோடு பகிர்வு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இது முக்கியமான செய்தியாக இது வந்திருக்கிறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் டியூப் நியூஸ் இதோடைய ஆதாரத்தில் வந்திருக்குங்கிற ஒரு செய்தியை பார்ப்போம். இன்னொரு செய்தி, இதுவும் ஒரு கதை போல உள்ள ஒரு செய்தி தான், ஆனால் இது சற்று வித்தியாசமானது. அப்படின்னு சொன்னால் எந்த அளவிற்கு ஈரானுடைய வல்லமை இருக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு 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 சம்பவத்தை ஒட்டிய உள்ள நிகழ்வுகள். போர் நிற்கல, எண்ணெய் விலைகள் இன்றைக்கு தாறுமாறா, இன்றைக்கு இந்த 2 நாளில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் திருப்பி உயர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு போர் விஷயங்கள் மேலும் கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்கிறது. லெபனான் மீது ஏகப்பட்ட குண்டுகளை வீசியிருக்கிறாங்க, திருப்பி ஈரான்லேருந்து அடிச்சிருக்கிறாங்க. அப்போ இப்போதைய உள்ள சூழ்நிலை சற்று வித்தியாசமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு மோசமான தகவல் கிடைச்சிருக்கு. என்ன தகவல் அப்படின்னா, அது ஒரு மோசமானது, அதே நேரத்தில் ஒரு விந்தையான தகவலும் கூட. அமெரிக்க கடற்படையால் பயன்படுத்தக்கூடிய நீண்ட நேரம் வானத்தில் பறக்கக்கூடிய, ரொம்ப நேரம், அதாவது 2 நாள் 3 நாளில் பறக்கக்கூடிய MQ-4C ட்ரைட்டன் ட்ரோன் அப்படிங்கிற ஒரு ட்ரோன், ஆள் இல்லாமல் பறக்கக்கூடியது, பல மணி நேரம், நூற்றுக்கணக்கான மணி நேரம் பறக்கக்கூடியது. அது 5000 அடி உயரத்தில் அங்கிருந்து ஒரு அவசரமான சவிஞை, ஒரு சிக்னலை அவங்களுடைய இராணுவ தலைமைக்கு அனுப்பியிருக்கிறது. அது இந்த மாதிரி எப்போ அனுப்பும்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது சிக்கல் வந்துட்டாலோ, அல்லது ஹேக்கிங் நடந்தாலோ, அல்லது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டாலோ, அல்லது யாராவது சுட்டாலோ, அந்த மாதிரி சிக்னலை அனுப்பும். அப்போ ஆனால் இது எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தி மேலே, ஈரான் அதோடைய ஜலசந்தி மேலே 5000 அடி உயரத்துக்கு மேலே இது பறந்துக்கிட்டு கீழே அந்த ஜலசந்தியில், அந்த ஈரானில் என்னென்ன செய்திகள் நடந்துகிட்ருக்கு, என்ன துருப்புகள் இருக்குது, என்ன ஆயுதங்கள் இருக்குங்கிறத எல்லாமே பதிவு பண்ணி அது அனுப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு, மிக நவீனமான ஒரு ட்ரோனை லைவாக அனுப்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இதே நேரத்தில் தான் நீங்கள் ட்ரம்ப் என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறாரு, நேட்டோவிலேருந்து இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நீங்கள் சொல்லணுங்கும் போது நான் இல்லாட்டா விலகிடுவேங்கிற ஒரு செய்தியையும் அவர் சொல்லிகிட்டு இருக்கார். இதற்கிடையில் இந்த ட்ரோன் பறந்துகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சிக்னல், டெக்னிக்கலாக ஏதோ ஒரு சிக்னல் பிரச்சனைங்கிற ஒரு சிக்னலை இது பண்ணிவிட்டு அது அப்படியே சாஞ்சு பறந்து ஈரானை நோக்கி பாய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதோடைய சிக்னல் அதுக்கப்புறம் கிடைக்கல. அந்த செகண்டில் இருந்து எங்கே இருக்குது அந்த ட்ரோன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை. ஆனால் இதை பார்க்கும் பொழுது, இந்த உளவு பார்க்கறதுக்காக அனுப்பப்பட்டது, இதை நினைவில் கொள்ளுங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முன்பு ஒரு தடவை இதே மாதிரி அமெரிக்கா ஒரு ட்ரோன் இதே மாதிரி ஹைலி வேல்யூடு ட்ரோனாக சில ஆண்டுகளுக்கு முன்னால் அனுப்பி, அந்த ட்ரோனை இவங்க வீழ்த்தி, அப்படி சுட்டு வீழ்த்தாமல் அவங்கள அப்படியே வீழ்த்திட்டு அந்த ட்ரோனை ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கோ அதிலிருந்து திரும்பவும் அதில் உள்ள விஞ்ஞான விஷயங்கள் எல்லாம், தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாம் கொண்டு அவர்கள் படித்து கொண்டு அந்த ட்ரோன் ஈரானுடைய அருங்காட்சியகம், மியூசியத்தில் அதை வைத்திருக்கிறார்கள். இப்போ அதுபோல் இப்போ அதுக்கு அடுத்தால அதிலிருந்து அடுத்த அட்வான்ஸாக ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கூட காப்பி அடிக்கிறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இந்த ட்ரோன் இது மாதிரி போச்சு, இங்கே என்ன நடந்தது, இதுக்கு ஏதாச்சுன்ட்டு அமெரிக்காவுடைய அந்த மத்திய இராணுவ தளத்திலிருந்து எந்த தகவலும் இல்லை, வேறு யாரும் எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த ட்ரோன் மட்டும் ஈரான் கையில் சிக்கி இருந்தால் இது மிக 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 என்றது
ஒரு ஆபத்தான மிக அட்வான்ஸான சிஸ்டங்கள்லாம் இருக்குது என்று அந்த ஈரானுடைய, அதாவது அந்த அவங்களுடைய தொழில்நுட்பம் மிக அதிக நிலைக்கு போயிடும். இந்த போரினுடைய அந்த நிலைமையை மாற்றக்கூடியது இது என்று ஒரு முக்கியமான செய்தியை இன்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு செய்தியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியிலிருந்து, இந்த ட்ரோன் வீழ்ந்ததிலிருந்து பயந்து போய் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று முக்கியமான செய்தி, இஸ்ரேல் அமைச்சரவை நேற்று கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. என்ன முடிவுன்னு சொன்னால், ஈரானை தகர்க்கக்கூடிய, ஈரான் மீது அதாவது தாக்கக்கூடிய முடிவை இஸ்ரேல் கேபினெட், எமர்ஜென்சி கேபினெட் எடுத்திருக்கான். அதில் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறான்னா, சிவப்பு பொத்தான் மீது இஸ்ரேலினுடைய நெதன்யாகுவினுடைய கை விரல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமூக ஊடகத்தில் இப்படி செய்து வந்திருக்கு. அப்படின்னு சொன்னால் அணுகுண்டு போடுவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக அது இருக்கிறது. எனவே நண்பர்களே, இத்துடன் ஒரு நல்லதும் கெட்டதுமாக இன்றைக்கு இந்த செய்திகள் வந்திருக்கின்றன. இருந்தாலும் என்ன சொல்கிறது, ஏகாதிபத்தியம் வீழும் என்பது அடிப்படையான உண்மை. இன்றைக்கு ஸ்பெயின் போல பல ஐரோப்பிய நாடுகள் உடைந்து கொண்டிருக்கின்றன. அந்த நேட்டோவிலிருந்து, நேட்டோவுக்கு அல்டிமேட்டம் கொடுக்கக்கூடிய வகையில் அமெரிக்கா இன்றைக்கு கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு. அமெரிக்க ஆதரவாளர்கள் எல்லாம் இன்று அமெரிக்காவை கையை விட்டு விட்டார்கள் என்பது இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏகாதிபத்தியம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது உலக நாடுகளுக்கு, மூன்றாம் உலக நாடுகளுக்கு, குளோபல் சவுத்துன்னு சொல்லுவாங்க, இவர்கள் அனைவருக்கும் நமக்கும் இது ஒரு மகிழ்வான செய்தி. நமக்கும் என்று சொல்லும்போது நம்முடைய அரசாங்கம் அப்படி இப்படி ஆடினால் கூட இந்தியாவுக்கு, இந்தியாவினுடைய அந்த நம்முடைய என்ன சொல்கிறது, நாட்டிற்கும் சரி, இந்திய மக்களுக்கும் சரி, இது மிக மிக சரியான விஷயம், உலக மக்களுக்கும் உட்பட என்பதை சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.